ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி, மலாய் பூரி. இது நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒன்றரை கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இது கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரைஞ்சி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஒரு கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். சர்க்கரை பாகுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லை. இது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் எப்படி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது அப்படியே ஆறட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்தது மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எம்டியாக குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு திக்காக கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாவு கூடவே 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த வீடியோ அது டெலீட் ஆகிட்டுருக்கு, மைதா மாவு சேர்த்தது மட்டும். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா நைஸாக கலந்து வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். இது மாதிரி ஃப்ளாட்டான பேனாக எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம மாவு ஊற்றும் போது கரெக்டாக ரவுண்டான ஷேப்பில் வரும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போது ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப பொறுமையாக ஊற்றுங்க, அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் வரும். இந்த மாவு மேலே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சூடான எண்ணெயை அது மேலே ஊற்றி விடுங்க. அப்போ தான் நல்லா பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸ்டவ் மீடியம்லேயே இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், உள்ளே வேகவே வேகாது. இந்த மாதிரி பொறுமையாக இப்போது திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்தில் இது வெந்துடும். இப்போ இந்த பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது போல் 2 கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தி எடுத்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இருக்கிற மாவில் இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு பூரி மட்டும் செஞ்சு எடுத்துக்கோங்க. 2-3 ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றிட்டிங்கன்னா எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடும், நல்லாவே வராது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாகும் ஆறிடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரி எல்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். பாகில் சேர்த்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற விடுங்க. சூப்பரான மலாய் பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டு குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஜீரெல்லாம் அப்சர்வ் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான மலாய் பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் எதனா குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அதை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.